வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டோம். நிறைய பேர் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கேட்டிருந்தீங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2020 நடந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர். டோட்டல் மார்க் 90 மார்க் இருக்குது. 1 மார்க் பார்த்திங்கன்னா 20 1 மார்க் கேட்டிருக்காங்க. என்னென்ன முக்கியமான 1 மார்க் படிக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி பென்சிலில் அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். இதில் ஆன் த டாப் ஆஃப் த கேஷுவலினாட்ரி, ஸோ கேஷுவலினாட்ரி கேட்டிருக்காங்க. சிமிலி, மெட்டாஃபேர், அல்யூஷன் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இதை ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. கிராமர் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மெயினாக கிராமர் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாம் 1 by 1 கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த போயத்துக்கு 1 மார்க்கு, அதே மாதிரி நேம் ஆஃப் த போயட்டுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு. போயம் அவர் கேஷுவலினாட்ரி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் கீ ஆன்சரை பேஸ் பண்ணி இங்கிலீஷ் ஸ்டாப் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கீ ஆன்சரை 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இந்த மெயின் கீ பாயிண்ட் தான். இப்போ கம்ப்ளீட் த கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 பாயிண்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ரப் காப்பி ஃபேர் காப்பிலும் எப்படி எழுதணும் பாருங்கள். ரைட் ஏ சம்மரி ஆர் மேக். இது ரப் காப்பிக்கு 1 மார்க்கு, ஃபேர் காப்பிக்கு 3 மார்க்கு, சப்டைட்டிலுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ அதை விட்டால் மேக் த நோட்ஸ் ஃபார்மெட், டைட்டில் 1 மார்க்கு, சப்டைட்டில் 2 மார்க்கு, கீ பாயிண்ட் 2 மார்க்கு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மார்க் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணக்கர் ஆசிரியர் அடுத்தடுத்து நிறைய கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்டில் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டு இருக்கும்.